மீன் கழுவு சொல்லி தரப்போகிறேன். இந்த மீன் பேர் தேங்காய் பாறை மீன். இது பாறை மீனில் சின்ன மீன், பெரிய மீனும் இருக்குது, சின்ன மீனும் இருக்குது. மீனை முதல்ல இப்படி எடுத்துடணும். எடுத்துகிட்டு இதில் செதில் இருக்கும், கத்தியை வச்சு செதிலெல்லாம் இப்படியே எடுக்கணும். இந்த குட்டி குட்டி செதிலாக வரும், இப்படி வரும். சின்ன கத்தியை வச்சு இப்படி விரல்ல மீனை பிடிச்சிக்கிட்டு இப்படி எப்படி பண்ணணும். இப்படி தரையில் போட்டு கூட பண்ணலாம். ஸோ தரையை சுத்தமாக வச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு இப்படி எல்லாம் ரெண்டு பக்கமும் ரெண்டு சைடும் எல்லா செதிலையும் இப்படி எடுத்துடணும். எல்லா பக்கமும் வால் பக்கம், தலை பக்கம், கழுத்து பக்கம் எல்லா பக்கமும் முதல்ல சுரண்டி எடுத்துடணும். கத்தியை வச்சு இந்த பல்லு பல்லாக வரி வரியாக இருக்கிற கத்தியை வச்சு எல்லாம் இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துடணும். க்ளீன் பண்ணி எடுத்துட்டு சிஸ்ஸரை வச்சு இதிலெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு செதிலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு தண்ணியில் முக்கிடணும். தண்ணியில் முக்கி நல்லா எல்லாம் கழுவிடணும். எல்லாம் தண்ணியில் போயிடும். தண்ணியில் போயிட்டு சிசரை வச்சு இதை கட் பண்ணிடணும். இந்த எல்லா பக்கமும் இருக்கிறத அப்படி கட் பண்ணிடணும். இதெல்லாம் வேஸ்ட். எல்லா பக்கமும் இருக்கிறத எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த செதில் இப்படி தூக்கணும். தூக்கிட்டு மீன் நல்ல மீனாக புது மீனான்னு பார்க்குறதுக்கு இந்த செதில் வந்து ரெட் கலரில் இருக்கணும். ரெட் கலரில் இருந்தால் தான் அது புது மீன். இந்த பக்கத்தை தூக்கிட்டு இப்படி பிச்சிடணும். இந்த பக்கத்தை பிச்சுட்டு கையில் குத்தி கிழிச்சிடக்கூடாது, அது பல்லெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதனால் இது கத்தியை வச்சு வெட்டுற மெத்தட். இது அருவாமனையை வச்சு வெட்டலாம். இப்படி பிடிச்சிட்டு இதோட சேர்த்து இது கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கிறதுனால ஹார்டாக இருக்கும். ரத்தம் வந்தால் தான் புது மீன். கொஞ்சம் குடலை அப்படி கிழிச்சு விட்டுக்கிட்டோம்னா வசதியாக இருக்கும். இது இருக்கிறது ஃபுல்லாக அப்படியே நம்ம பிளந்து உள்ளே இருக்கிற வேஸ்ட்டாக அப்படியே எடுத்துடலாம். இப்படி மொத்தமாக எடுத்து இது அப்படியே எல்லாம் எடுத்தாச்சு. க்ளீன் ஆயிடுச்சு. மீனோட கண்ணை எடுக்கக்கூடாது, கண்ணை அப்படியே வச்சுக்கணும். இது குடல் பகுதி, இது அவ்வளோத்தையும் வேஸ்ட்டு கீழே போட்டுறது. குடல் பகுதியை எடுத்துட்டு இந்த வால் பகுதியையும் இப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். இது ஹார்டாக இருக்குது. இப்படி எடுத்தாச்சு. அப்படியே இப்படி கீறி விட்டு மசாலா தடவி நம்ம அப்படி ஃப்ரை பண்ணுறதுக்கும் பண்ணிக்கலாம். இப்படி வெட்டிடணும். வெட்டி அதில் மசாலா தடவுறதுக்கு ரெண்டு சைடும் ஃபுல்லாகவும் பண்ணிக்கலாம். நமக்கு வேணும்னா இதை அப்படியே கட் பண்ணியே எடுத்துடலாம். நம்ம அப்படியே முழுசாகவே நம்ம பொரிக்க போகிறோன்னா முழுசாகவே இப்படி 2-3 இடத்துல நமக்கு தேவையான இடத்துல அந்த பக்கமும் இந்த பக்கமும் வெட்டி 3 பக்கமும் கீறி விட்டுக்கிறோம். 1 2 3 இந்த சைடில் 3 இடம், இந்த சைடில் 3 இடத்துக்கு கட் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்துட்டு இதிலெல்லாம் மசாலா உப்பு தடவி உள்ளே வைக்கிறோம். வேண்டாம்னா இதை கட் பண்ணியே எடுத்துடலாம். நமக்கு அவ்வளோதான் மீன் கழுவுற மெத்தேடு. வேலை முடிஞ்சது. சரியாச்சா? கீரி விட்டுக்கணும். குழம்புல போடுறதுனால ஃப்ரை பண்ணுறதுனா இப்படியே துண்டாக வெட்டி அவ்வளோதான். 2-3 துண்டாக போட்டுக்கலாம். இந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த சைஸும் எடுத்துக்கலாம். ஒரு மீனை 3ஆக கட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த சைஸை எடுத்துக்கலாம். இது அடுத்த மீன். மீன் இதெல்லாம்
இந்த துண்டாக இருக்கிறதெல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சிடலாம். இதெல்லாம் க்ளீனாக இருக்கானே இதெல்லாம் உள்ளெல்லாம் க்ளீனாக இது உள்ளெல்லாம் கையை போட்டு க்ளீனாக அந்த கருப்பு இல்லாமல் க்ளீன் பண்ணிடணும். துண்டு துண்டாக இருக்கிறதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதெல்லாம் தலை பாகத்தெல்லாம் குழம்பு வச்சிடலாம், ஃப்ரை பண்ணிடலாம். மீன் ரொம்ப உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து, பிள்ளைங்களுக்கு டெய்லி கொடுங்க. கண் பார்வை ரொம்ப நல்லா தெரியும். மீனில் இருக்கிற சத்து வேறு எதுலேயுமே கிடையாது. டெய்லி பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு மீனாவது சாப்பிட எப்படியாவது கொடுத்துருங்க. எல்லா வைட்டமின் சத்தும் இதில் இருக்குது. சரி, செய்து ட்ரை பண்ணி பாருங்கள்.